Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை நோக்கி நாம் ஓட வேண்டும். அவருடைய ஆலயத்தில், அவருடைய கூடாரத்தில் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த நாளில் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்படியாக நீங்களும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். உலகம் முழுவதும் இன்றைய நாளில் ஆண்டவருடைய தாய் மரியாள் அவருடைய பிறந்த நாளை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக நாமும் கூட அந்த தாயின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவருடைய வயிற்றில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அந்த மகன்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துக்கும் நம்முடைய தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிழ்ச்சியோடு ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோம், அவரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம் தேவைகளை அனைத்தும் சந்திக்கக்கூடியவர். நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் பங்கு கொள்பவர். நம்முடைய நோய் நொடிகள், கவலை, கண்ணீர்களை நம்மை துடைக்க காத்துக் கொண்டிருக்கின்றவர். அப்படியாக நாம் அனைவரும் அவரை மகிழ்ச்சியோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அவரை துதிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மனசோர்வடையும் நேரங்களில் தேவன் உங்களுக்கு எப்போதும் உண்மையுள்ளவர் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சோர்வடையும் நேரத்தில், கவலை கொள்ளும் நேரத்தில், கண்ணீர் விடும் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், மனபாரத்தின் நேரத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ளவர், நமக்காக, நம் தேவைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர். அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய அருமையும் மேன்மையுமான வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் மனதில் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் பதிலளித்தார் என்பதை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். தேவனுடைய மகிமையும் மகத்துவமான செயல்களை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும். பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் வாழும்போது, மற்றவர்களோடு நாம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். உங்களுக்காக யுத்தம் செய்பவர் கடவுள் என்பதை நினைவில் படுத்திக் கொள்ளுங்கள். இதை நினைத்து நாம் பரவசம் அடைய வேண்டும். தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்து கோலியாத் என்னும் ராட்சதன் மேல் வீசி அவனை வீழ்த்தியது போல தேவனுடைய வசனங்களை எடுத்து பயன்படுத்தி சாத்தான் என்னும் ராட்சதனை வீழ்த்தி ஜெயம் எடுக்க அல்லது தோற்கடிக்க நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிடும் ஒவ்வொரு நொடியிலும் நான் அங்கே இருப்பேன். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளிலும் நான் சந்திக்கக்கூடியவர். உங்கள் எல்லா நேரங்களிலும் நான் உங்களோடு இருப்பவர் என்பதை அவர் நமக்கு தெளிவாக எடுத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் நம்மளுடைய ஜெபத்தின் வழியாக, தியானத்தின் வழியாக, ஆராதனையின் வழியாக, திருப்பலியின் வழியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு அவரை நாம் துதித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படியாக இந்த நாளில் நாம் ஆண்டவரை நோக்கி துதித்து மகிழ்ச்சியோடு அவரை நாம் பாடுவோமாக. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல
ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கின்றேன். ஏனென்றால் சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதில்லை. சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூறுவார்கள், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் துதிக்கின்றேன், ஏன் என்னை சோதனைக்கு ஒவ்வொரு நாளும் அழைத்திருக்கின்றார் என்று நான் சொன்னேன். ஆண்டவரை நீங்கள் ஏனோ தானா என்று கூப்பிடாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் கதவை தாளிட்டு ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்ப்பார்.
ஜெபியுங்கள், தியானியுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள் என்று உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியாக இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டுடைய வார்த்தைகளில் அப்போஸ்தலரான பவுலடிகளார் நமக்கு தெல்ல தெளிவாக வார்த்தைகளை குறிக்கின்றார். அப்போஸ்தலரான பவுலடிகளார் எழுதுவது 20ஆம் அதிகாரம் 23 வாசித்து பாருங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் பவுலின் ஊழியத்தை பின்னடையை வரச் செய்யவில்லை. சாத்தானானவன் பவுலடிகளால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த சாத்தானுடைய கட்டுகளும் உபத்திரவங்களும் பவுலடிகளாருடைய ஊழியத்தை பின்னடைய செய்யவில்லை. ஏனென்றால் பவுலடிகளார் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஏற்றுக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை உலகம் முழுவதும் அவர் பரவினார். அந்த வார்த்தைகளை தான் திருவிவிலியத்தில், வேதாகமத்தில், இந்த பைபிளில் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் படித்து பயின்றிருங்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் பவுலடிகளாரின் ஊழியத்தை பின்னடைய செய்யவில்லை. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார். பவுல் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்லும் பொழுது, ஊழியத்திற்கு போகும் போதும் கட்டுகளும் உபத்திரவங்களும் தனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் பொழுது தனது மனதில் எந்தவித கலக்கமும் இல்லாமல், மனச்சோர்வும் இல்லாமல், தெய்வம் தனக்கு நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தில் அவர் விசுவாசத்தோடு ஓடினாராம் பவுலடிகளார். நாம் அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? தனது சுய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு நேரிட துன்பங்கள், சோதனைகள் மத்தியில் பகமை, பொறாமை, பச்சரிப்புகள் மற்றும் எதிர்த்து செயல்படுதல் போன்ற காரியங்கள் ஈடுபடாமல் ஆண்டவருக்கு உண்மையாய் தொடர்ந்து பவுலடிகளார் ஊழியம் செய்ய விரும்பினார். தனது நடத்தையில் உண்மையாய் இருப்பதில் மட்டும் அவர் திருப்பதி அடையாமல் தனது பரிசுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று விரும்பினார் பவுலடிகளார். சில சமயங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்தால் நாம் அவ்விடங்களுக்கு போய் ஊழியம் செய்வது எப்படி என யோசித்து நாம் கலங்கி போகிறோம். தேவன் அதினின்று நம்மை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஆவியானவர் இப்படிப்பட்ட சம்பவங்களை நடக்கும் என்று பவுலுக்கு காட்டிய போது அவன் தன்னுடைய தீர்மானங்களை இன்னும் உறுதிப்படுத்திக் கொண்டு இப்படிப்பட்ட போராட்டங்களை எதிர்த்து முன்னோறி செல்ல அவர் வாஞ்சியாய் இருந்தார் என்று நாம் வார்த்தைகளை நாம் படிக்கின்றோம். கட்டுகளும் காவல்களும் அடிகளும் உதைகளும் சிறைக்கு செல்லுதலும் பாடுகளும் மரணமும் அவனுக்கு ஒரு பெரிய காரியமாக தெரியவில்லை. யாருக்கு? பவுலடிகளாருக்கு. இவையாவும் சம்பவித்தாலும் தன்னுடைய ஜீவியத்தில் உள்ள நோக்கத்தை மாத்திரம் அவர் குறிக்கோளாக நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாயிருந்தார் பவுலடிகளார். அவன் தனக்காக வாழவில்லை. பவுலடிகளார் தனக்காக வாழ்க்கையில் வாழவில்லை. தேவனுக்காகவும் அவருடைய வார்த்தையை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று தனது வாழ்க்கையில் நிறைவேற்றவும் விரும்பி அதிலே வைராக்கியம் கொண்டார் பவுலடிகளார். பவுல் தானாக இந்த ஊழியத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அப்போஸ்தலனான பவுல் தானாக அந்த ஊழியத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியால் அவர் தேவனை விரும்பி தேவனுடைய வாழ்க்கையில் அவர் அவருடைய பாதையில் சென்றார். தேவன் கொடுத்த தரிசனமும் வழி நடத்துதலும் அவன் மனதை திடப்படுத்தியது பவுலடிகளாருக்கு. கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதுவாய் இராது என்று பவுல் நன்கு அறிந்திருந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 நீங்கள் வாசித்து பாருங்கள். பவுலடிகளார் தான் செய்யதெல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்றும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினாலுமே செய்தார். கிறிஸ்து இன்றி பவுல் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரின்றி பவுல் ஒன்றுமில்லை என்று வார்த்தைகள் கூறுகின்றன. பவுலின் வாழ்க்கையில் முழு முதல் நோக்கமே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வது, அவருடைய மகிமைப்படுத்துவதே ஆகும். கிறிஸ்துவுக்காக மரிப்பது என்றாலும் பவுலுக்கு சந்தோஷமே என்று வார்த்தைகள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. படித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் உள்ள அந்த வேதாகமத்தில் பைபிளில் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். பவுலடிகளால் கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுக்க எதிர்பார்த்தார். தன் மரணத்தை ஒரு தீய காரியமாக பார்க்கவில்லை. அவர் அதை இந்த உலகை விட்டு போகும் ஒரு நிகழ்வாக பார்த்து
செயல்பட்டார். அவர் துன்பம் அனுபவிக்கவும் ஒரு பலியாக மாறவும் விரும்பினார். ஏனென்றால் இயேசு மீண்டும் வரும்போது தனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து அவர் ஆர்வமிக்கவராய் இருந்தாராம். பிலிப்பியர் 1:21 வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:6-8 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். 2 தீமோத்தேயு 2:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக புரியும். பவுலடிகளார் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் தனக்காக தானாகவே போன்று அவர் அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தினாலும், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வல்லமையினாலும், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு பட்டணத்துக்கு சென்று ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். அப்படியாக நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்தில் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் பவுலடிகளார் போல இல்லாமல் ஒரு 2-3% நாம் ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதையில் செல்ல வேண்டும். நம்மால் முடிந்தது ஆண்டவருடைய வார்த்தையை மக்களிடத்தில் நாம் பகிர வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் நிலை. இந்த மறைமுறை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களோடு பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும், கேட்க செவி உள்ளாதவன் விடுபடட்டும். கேட்க செவி உள்ளவன் வாழ்க்கையில் அவன் பயன் பெறுகிறான். கேட்க செவி இல்லாதவன் வாழ்க்கையில் அவன் பயன் பெறவில்லை. அப்படியாக இதனாலே நம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அனைவரும் அப்படியாக ஆண்டவரோடு ஒன்றித்து செயல்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியின் நேரத்தில், இந்த ஆராதனையின் நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்படியாக இந்த நேரத்தில் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். பாடல்களை பாடி நாம் கணக்கி கடந்து செல்வோம். திருவிழாவில் பங்கு கொள்வோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன்
காலத்திலிருந்து அவருக்கு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். நீங்கள் பணமாகவோ இல்ல பொருளாகவோ ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது மற்றவர்கள் பார்க்காம நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காணிக்கை கடவுளுக்கு செலுத்த வேண்டும். மற்றவர்கள் பார்க்கின்றார்களே நாம் இப்படி செலுத்த வேண்டும் என்று நினைக்காமல் நம் மனதில் ஆண்டவருக்கு எவ்வளவு காணிக்கை செலுத்துவோம் அந்த காலத்தையே மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு அந்த காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கடந்து சென்று அவருடைய திருவிழத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தரும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவனமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவனுடைய திருவிருந்தில் பகிர்ந்து கொள்வோமாக. கடைசியாக நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தேவன் இல்லை, உம்மை தவிர இருப்பவர் இல்லை, உம்மை விட்டு ஆள்வதும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. உம்மை போல தேவன் இல்லை, உம்மை தவிர இருப்பவர் இல்லை, உம்மை விட்டு ஆள்வதும் இல்லை, நீங்க இல்லை நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்ல, அது நினைக்கும் போது நான் நடக்கும் வழியில் எனக்கு காத்திருக்கும் என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான்
இப்பொழுது நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோம். நாம் அனைவரும் தலைவணங்கி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை உள்ள பரலோக பிதாவே, எல்லாவற்றிலும் குறிப்பாக பாடுகளின் விஷயத்தில் நாங்கள் பின்பற்றுவதற்கு உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சரியான வடிவமாக முன்வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை தமது பாதுகாப்பிற்கு உமது கரங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த நம்பிக்கையில் வளர எங்களுக்கு நீர் உதவும் இயேசுவே. தாம் பாடுபட்டதினாலே பரிபூரணமான புரிதலுடன் எங்கள் பாடுகளில் எங்களுக்கு உதவினால் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது சொந்த குமாரனை போல் எங்களை மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கும் உமது பரிசுத்த ஆவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக ஆண்டவரே, உமது சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். உமக்கு பிரியமான முறையில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய காலங்கள் உமது கரங்களில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது ஆதாயம் என்பதை அப்போஸ்தலரான பவுலடிகளாரை போல அறிந்து கிறிஸ்துவுக்காக நாங்கள் தினமும் வாழ ஜெபிக்கிறோம். உமது கிருபை போதுமானது என்பதை அறிந்து வாழ்வில் அனைத்து கஷ்டங்களிலும் எங்களை காப்பாற்றி எங்களுக்காக நீர் ஆயத்தம் செய்துள்ள பணியை முடிக்க செய்வீராக. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. உம்முடைய பிரசன்னம் ஒருபோதும் மங்காது. உம்முடைய வல்லமை ஒருபோதும் பலவீனமாகாது. எங்களுக்காக பாடுபட்ட இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மகிமை வெளிப்படும் போது நீங்களும் நானும் கலிகூர்ந்து மகிழ்வுடையாக அவருடைய பாடுகளுக்கு நாம் அனைவரும் பங்காளிகளானால் சந்தோஷப்பட வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆனந்தத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட விடுத்து இந்த கடைசி ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் அவரிடத்தில் செலுத்துவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் அனைவரும் தலைவனை கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.